உன்னோட சட்டையை இந்த வீட்டு சமையல்காரி போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அத பார்த்து கோவப்படாதேன்னு சொல்ற. எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? ஒருவேளை அகில நினைச்ச மாதிரி ஆதிமித்ரா கல்யாணம் நடக்காம ஆதி நினைச்ச மாதிரி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்புறம் அகிலாவோட நிலைமை என்ன ஆகுறது? என்னங்க பாக்கிலா, என்னங்க நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நம்ம ஆதி கல்யாண விஷயமா தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாண விஷயம் எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க? ஆதி கல்யாணத்தை இன்னும் ஏதாவது கிராண்டா பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களோ? உன்னை விட கிராண்டியரா என்னால யோசிக்க முடியுமான்னு தெரியல அகிலா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஆதியோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ என்னை விட கிராண்டியரா யோசிக்க முடியுமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப ஆதி கல்யாணத்துல எதை பத்தி யோசிக்கிறீங்க? யோசிச்சதை சொல்றதுக்கு எதுக்கு இப்படி தயங்குறீங்க? என்ன யோசிச்சீங்க சொல்லுங்க. சொல்ற அகிலா, ஆனா ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அப்போ ஆதி கல்யாணத்தை பத்தி ஏதோ நெகட்டிவா யோசிச்சிருக்கீங்க அப்படிதானே? டென்ஷன் ஆகாத. வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல நாம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்கும் இல்லையா? இத பாருங்க, இந்த சுத்தி வளைச்சு பேசுறது பொடி வச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன யோசிச்சீங்க, என்ன விஷயம் என் முகத்துக்கு நேரா சொல்லுங்க. ஆதியோட கல்யாணம் நீ நினைச்சபடி நடக்கணும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி ஆதிமித்ரா கல்யாணம் நடக்கலன்னா? Stop it! என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆதியோட கல்யாணத்தை பத்தி நான் என்னென்ன கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு என்னென்ன பாடுபட்டு இருக்கேன். உங்களுக்கே அது நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி நெகட்டிவா பேசலாமா? நான் பேசின விஷயம் வேணா உனக்கு நெகட்டிவா தெரியலாம். ஆனா உனக்கு நெகட்டிவா நான் பேசல அகிலா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. வேற யாராவது இப்படி பேசி இருந்தா என் கூடவே இருந்து நான் நினைச்சதை நடத்தி காட்ட எனக்கு துணையா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா இந்த கல்யாணம் எப்படி நல்லபடியா நடக்கும்? அகிலா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நோ, உங்க சமாதானம் எதுவும் எனக்கு தேவையில்லை. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. எப்படி இவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அகிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, I don't need any explanations. Leave me alone. நீங்க வெளியில போங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க.
ஆதி, பா. என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட உங்களை இப்படி பார்த்ததில்ல. உண்மைதான் ஆதி. எனக்கு கல்யாணமான இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உங்க அம்மாவுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வந்ததே இல்ல. உங்க அம்மா என்கிட்ட கோவப்பட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு என்கிட்ட கோவப்பட்டது மட்டும் இல்லாம என்னை கொஞ்சம் தனியா விடுங்க, என் எதிரிலே வராதீங்கன்னு என்னை வெளியே அனுப்பிட்டா. பிசினஸ்லயும் சரி குடும்பத்திலயும் சரி இது நாள் வரைக்கும் உன் அம்மா எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நான் பக்கபலமா தான் இருந்திருக்கேன். ஏன்னா உங்க அம்மா எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியா தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ உன் அம்மா எடுத்திருக்கிற ஒரு முடிவுல தான் எனக்கு உடன்பாடே இல்லை. இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை வர அதுதான் காரணம். அது என்ன முடிவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாப்பா? ஷூர், நிச்சயமா அது உனக்கு தெரியணும். உன் கல்யாண விஷயமா உன் அம்மா எடுத்திருக்கிற முடிவு தான் அது. நம்ம குடும்பத்தோட ராசியோ இல்ல சாபமோன்னு தெரியல ஆதி. அருணோட கல்யாணம் கூட இப்படித்தான். அவனோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம உன் அம்மா விருப்பப்படி உன் அம்மா எடுத்த முடிவுப்படிதான் நடந்துச்சு. உன் கல்யாணமோ உன் அம்மா நினைச்சபடிதான் நடக்கும்னு நினைக்கிறா. அவ நினைச்சபடி உன் கல்யாணம் நடக்கலன்னா அவ தான் உயிரையே விட்டுருவன்னு சொன்னா. உன் அம்மா எடுத்திருக்கிற இந்த அதிரடியான முடிவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சதும் என் மேல கோபப்பட்டு என்னை வெளியே அனுப்பிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆதி. அதான் உன்னை தேடி வந்த. என்ன சொல்றதுன்னே புரியலப்பா. நான் நினைச்ச மாதிரி என் கல்யாணம் நடக்கலன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அது காலத்தின் தீர்ப்புன்னா ஆதியோட சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே விட்டுருவேன். எனக்கு நீயும் முக்கியம், உங்க அம்மாவும் முக்கியம் ஆதி. உங்க ரெண்டு பேர்ல என்னால யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையா நான் ஏற்படுத்த மாட்டேன். உங்களுக்கு உங்க மனைவி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என் அம்மா எனக்கு முக்கியம். நான் என் அம்மாவை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அவங்க என்ன ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக தான் வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக அம்மாவோட ஆசீர்வாதத்தோட தான் என் கல்யாணம் நடக்கும். என்னால் அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுப்பா. நீங்கள் தைரியமாக இருங்க. உன் கல்யாணத்தை நினைச்சு நான் ரொம்ப குழப்பத்துல இருந்த ஆதி. இப்ப என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. புது நம்பிக்கை பிறந்திருக்கு. அந்த நம்பிக்கையோட நான் போறேன். குட் நைட். குட் நைட்ப்பா. அவ நினைச்சபடி உன் கல்யாணம் நடக்கலன்னா அவ தான் உயிரையே விட்டுருவன்னு சொன்னா. எனக்கு நீயும் முக்கியம், உங்க அம்மாவும் முக்கியம் ஆதி. உங்க ரெண்டு பேர்ல என்னால யாரையும் விட்டு கொடுக்க முடியாது.
உன் அம்மா எடுத்திருக்கிற இந்த அதிரடியான முடிவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சதும் என் மேல கோபப்பட்டு என்னை வெளியே அனுப்பிட்டா. ஆண்டி இந்த மாடல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மித்ராக்கா. ஏய் எல்லாத்தையும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு என்னடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க? மித்ரா ஆதிக்கு கல்யாண சூட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. விடுங்க ஆண்டி, இவளுக்கு சூட் செலக்ட் பண்றது பத்தி எல்லாம் என்ன தெரிய போகுது? மித்ரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாமே. எனக்கு என்னமோ இது ஆதிக்கு மேட்ச் ஆகும்னு தோணல. கரெக்ட், எனக்கும் அப்படிதான் தோணுது. வேற பார்க்கலாம். ஓகே. ஆண்டி இது நல்லா இருக்குல்ல? ஓகே சரி, உனக்கு ஓகே இல்ல? நைஸ், நல்லா இருக்கு. என்ன உமா, உனக்கு ஓகேவா? நல்லா இருக்கு. இது ஓகே. மார்னிங் சார். இது பாரு மித்ரா. இது நல்லா தான் இருக்கு. நைஸ். எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மித்ராக்கா ஆதி மாமாவுக்கு கல்யாண சூட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. இது பாரு. ஐயா பார்வதி, இருந்து கப்பம் வாங்கிட்டு போயிடுமா? சரிங்க ஐயா. ரொம்ப கிழக்கலாம். பார்வதி, நீதான் ஆதி மனசையும் அகிலா ஆண்டியோட மனசையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. நான் ஆசாசியா ஆதிக்காக கல்யாணத்துக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஷூட் ஆதிக்கும் அகிலா ஆண்டிக்கும் பிடிக்குமான்னு வந்து பார்த்து சொல்லு. எப்படி முழிக்கிறேன் பாரு. என்னடி? பெரிய கண்ணோட வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, மறுபடியுமா? வேடி எது? மாமா, என்ன மாமா இது? அக்கா கையில கண்ணோட வந்துட்டு இருக்காங்க. இப்ப யார் என்ன தப்பு பண்ணுதுங்க? அகிலா, கையில இருக்கு துப்பாக்கி. எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு பதில் தெரியணும். அதுக்காக தான் இந்த துப்பாக்கி. அக்கா, என்னக்கா நீங்க இந்த ஸ்கூல்ல வாத்தியாருங்க எல்லாம் பசங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது கையில ஒரு பெரம்பு வச்சுட்டு கேக்குற மாதிரி கையில கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ, முன்னாடி பேசிட்டுமோ? அதுக்கு இல்லக்கா, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்க வந்த. சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னு தெரியலையே. ஆதி மித்ரா கல்யாணம் நான் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நல்லபடியா நடக்குமா நடக்காதா? என்னக்கா நீங்க? ஆதி மித்ரா கல்யாண வேலையெல்லாம் கடகட நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, ஆதிக்காக தான் மித்ரா கல்யாண சூட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா.
இப்ப வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ம். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் வேணும். எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. புரிஞ்சுதா? திமிர் பிடிச்சவன். புரிஞ்சதுக்கா? பார்வதி, அம்மா, நீ சொல்லு. ஆதி மித்ரா கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்குமா நடக்காதா?